நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இத பாத்தியா? பார்த்தல, அப்போ நீ எவ்வளவு அழகா இருந்த. இப்போ ஐயா இந்த மாதிரி என்ன சொல்றது? இதெல்லாம் ஒரு யோகம், ராஜயோகம். மேனகா எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமா விளங்குற மேனகா மேடம். மோகன் கர்த்தா சாமானியன், அன்பானவன், இரக்க குணம் கொண்டவன். அப்போ அன்பா இருந்த மோகன் கர்த்தா இல்ல, இப்ப இருக்கிற மோகன் கர்த்தா இல்லையா மேனகா? யாருமோ பொண்டாட்டி எதுவும் பேச மாட்டேங்கிற. என்ன ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்க? என்ன உன்னால பேச முடியலையா? என்னோட உடல்நிலை இப்படி மாறிடுச்சு. என் மனசுல இருக்கிற கவலையாலதான் இந்த மாதிரி ஆயிட்டேன். சொல்லு, இப்போது உண்மை வெளியே வரட்டும். என்ன எதுக்காக இப்படி உயிரோட சித்திரவதை பண்றீங்க? அத கேளு. அப்படித்தான் கேட்கணும். நான் அது மட்டும் என்ன தப்பு பண்ண கேக்குற? அததான நீ கேட்க வந்த? பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்விய பல தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இது வரைக்கும் உண்மையை மறைச்சு பேசுறத மட்டும் நீ நிறுத்தவே இல்லை. என்ன சரிதானே? பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நீ என்கிட்ட கேளு, உன் புருஷன் ஏன் இப்படின்னு. இதுக்கப்புறம் நான் சொல்றதையெல்லாம் வச்சு பூச்சாண்டி காட்டல. கேளு, கேளுடி. எனக்கு முன்னாடி சித்திரவதைப்பட்டு இருக்கத நான் பார்த்துட்டே இருக்கணும். இது ஒரு ஆரம்பம்தான். என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனா ரூபி, நம்மளோட ரஞ்சித், அவங்களை எதுக்காக நீங்க? நீ உன்னை பத்தி மட்டும் பேசு, நம்ம பசங்களை பத்தி
கண்ணா, நீ கேம் விளையாண்டானா போன்ல பேட்டரி எல்லாம் காலி ஆயிடும். சார்ஜ் முடிஞ்சிருச்சு, நான் கேம்லயே அவுட்டு. இந்தாங்கப்பா. உண்மையை சொல்லணும்னா பாவம் அந்த ஆளு. யாரு? அந்த வேலாயுத அண்ணன். இன்னைக்கு அவர் வந்தாரு. அவர் கோவமா பேசல, சாதாரணமா தான் பேசினாரு. இல்ல, அவர் கோவப்படலைன்னாலும் தப்பு நம்ம மேலதானே இருக்கு. அவர் பக்கம்தானே நியாயம் இருக்கு. என்ன இருந்தாலும் நாம பணம் கொடுக்க வேண்டி இருக்குல்ல. நமக்கு இதுக்கு மேல கடன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. அந்த ஒரு மாங்கல்யப்பட்டால எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியே உண்டாயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத அச்சோ, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். கடவுள் காப்பாத்துவாரு. இப்ப அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. யாருடா கண்ணா? அப்பா, அபிராமி அக்கா. ஃபீஸ்க்காக தான் கால் பண்ணிருப்பா. பாவம், பணத்தை எதிர்பார்த்திருப்பா. நீ வாங்கி பேசுமா. அபி செல்லம். மைனாக்கா, என்ன வேலை பண்ணிட்ட? நான் எத்தனை தடவை கால் பண்ணேன், யாருமே எடுக்க மாட்டீங்க. அபி, அது ஒன்னும் இல்ல, இப்போதைக்கு எல்லாம் முடிஞ்சது. என்னம்மா? ஃபீஸ் கட்டலன்னு என்னை ஹாஸ்டல்ல இருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அபி, நான் என்ன செய்யறது இப்போ? அது வந்துமா, ஒரு 12,000 ரூபாய் இப்ப கொடுத்தா போதுமா? என்னக்கா சொல்றீங்க? கணக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்ககிட்ட. அபி, அது நீ ஒரு நிமிஷம் லைன்லயே இரு. அப்பா, அபிய ஹாஸ்டல்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்களாம். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவ கேக்குறா. நான் அவகிட்ட என்ன சொல்லட்டும்? தெரியலம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அபி, ஒரு 3 நாள்ல நான் காசு அனுப்பி வச்சா போதுமா? ஹலோ அபி? அபி? அப்பா, அவ போனை வச்சுட்டா. நாம இனிமே என்ன பண்றது? ஒண்ணுமே தெரியலம்மா. என்ன கேட்டா, அந்த மாங்கல்யப்பட்டு எரிச்சவங்க என்ன எரிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்மா. ரஞ்சித் அண்ணா, இப்பயும் அந்த விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல அண்ணா, நீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்க, கோபமா வருது. ஆனா உங்க இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன், உங்களை தேவையில்லாம இன்சல்ட் பண்ணிட்டு போனால அந்த சேல்ஸ் கேர்ள், அவளோட நாக்க நான் அறுத்திருப்பேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். நம்மள தேவையில்லாம அவமானப்படுத்தினவங்க எல்லாம் அங்க வேலையை செய்யக்கூடாது. அண்ணா, நீங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறது சரியில்லை. வாங்க, நான் கூட வரேன். இங்க யாருக்கும் தெரிய வேணாம். உங்களை அவமானப்படுத்தின அவளையும் அவங்க ஆளுங்களையும் ஒரு வழி பண்ணிடலாம். டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்னண்ணே, பயப்படுறியா நீ? நீ பண்ற வேலை இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆக்கும். இல்ல, ஆனா அந்த சேல்ஸ் கேர்ள் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சந்தேகமா இருக்கு. டேய், எனக்கு அது தெரியும். ஆனா நீ எதுவும் சொல்லாத, என் கூட வா. என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போலாம், வா. ஜீவா, டேய், நீ என்னதான்டா பண்ணலாம் இருக்க இப்போ? பெரியப்பாக்கெல்லாம் எதுவும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். நீ வானா. டேய், அதெல்லாம் சரியா வராது. அண்ணன், உன்னோட இந்த அமைதியான குணத்தை தான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீ இந்த மாதிரிலாம் இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது. இங்க பாருங்க,
நம்மள அழிக்கணும்னு வரவங்க கிட்ட எல்லாம் அமைதி பொறுமைன்னு பார்த்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. நம்மளும் அவங்கள அதே மாதிரி திரும்ப அடிக்கணும். நல்லா கேளுங்க, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட இந்த குணம் உங்களுக்கு பல கஷ்டத்தை கொடுக்கும். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்லாம தான் போவீங்க. நம்மளை அவமானப்படுத்துறவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். நம்மளை எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம விரட்டி அடிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. இதுக்கப்புறமாவது நீ காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுனா, இல்லனா கஷ்டப்படுவனா? நம்மளை பார்த்து சிரிக்க நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அப்ப நீ மட்டும்தான் தனியா ரொம்ப கஷ்டப்படணும். டேய் குட்டி கண்ணா, ஓடாத நில்லு. டேய் குட்டி கண்ணா, ஓடாத நில்லு. டேய் கண்ணா, ஓடக்கூடாதுடா, கீழே விழுந்துருவ. ஒண்ணும் இல்ல பாட்டி. டேய் குட்டி கண்ணா, விழுந்துருவேன்னு சொல்றேன்ல கண்ணா. ஆ ஆ ஆ பாட்டி. ஆ ஐயோ ஆ ஆ ஆ ஐயோ, விழுந்துட்டியாடா கண்ணா? கண்ணா, ஐயோ என்னடா ஆச்சு? ஐயோ கண்ணா, கண்ணா என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? கண்ணை தரடா. ஏமாத்திட்டேன் நான், பாட்டியை ஏமாத்திட்டேன். பாட்டியை ஏமாத்துவியா? பாட்டியை ஏமாத்துறியாடா நீ? ஏமாத்துவியா? மைனா வரட்டும், நான் சொல்றேனா இல்லையான்னு பாரு. திட்டாதீங்க பாட்டி. இருடா இரு, என்ன பண்றேன்னு பாரு. அப்பாடா, எழுந்துட்டீங்களா? ஏமாத்துவியா? ஐயோ இரு, பாட்டி, என்ன பண்றேன்னு ஐயோ பாரு. பாட்டி, ஏய் வேணாம். சரியாடா? சரியா சொன்ன பாட்டி, கேட்க மாட்டியா நீ? வேணாம். இல்லடாங்க, இல்லடா, வேணாம். ஓடாதேன்னு சொல்றேன்ல. நீ என் கையில மாட்டுவேல, அப்ப இருக்கு. வரட்டும், வா அக்கா வரட்டும். போய் கேளு. ஏன் கேட்காம இருக்க? திட்டுறதுக்கும் கேக்குறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்க ஆளு நீ. போய் கேளு. நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய அவமானத்தை உருவாக்கிட்டு உன்னால எப்படி இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுது? ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். ரஞ்சித், ரூபி கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. மொத்தத்துல உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கே பெரிய அவமானமே. என்னடா நீ பதில் சொல்ல மாட்டியா? ரூபி போதும், நீங்க ஒவ்வொருத்தரா வந்து இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஓ, இப்ப அவ பேசுறது மட்டும் உனக்கு அவமானமா இருக்குல்ல? சித்தி, அது எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரஞ்சித், உண்மையை சொன்னா கோவப்படுறது நியாயம் இல்ல. ஓஹோ, இப்ப மத்தவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீங்க 2 பேரும் ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்னங்க இவ? நீ பேசாத, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். சித்தப்பா இதுல நீங்க தலையிடாதீங்க. அப்ப வேற யார் தலையிடணும்? இவனாலதான் எனக்கு மறுபடியும் பிரச்சனை வந்தது. எங்க போற? நீ எதுவும் பேசாம போற? ரூபி இங்க பார், தேவையில்லாம என்ன கோவப்படுத்தி பார்க்காத. ஒழுங்கா நீ இந்த இடத்த விட்டு போயிடு. ஓஹோ, அங்கெல்லாம் அமைதியா இருக்கிற நீ என்ன பார்த்தா உனக்கு கோவம் வருதோ? ஏய், என்னடா செய்வ நீ? என்ன வாடா, வா பார்க்கலாம் என்ன செய்வ சொல்லு. ரூபி போயிடு, என்ன தேவையில்லாம நீ கோவப்படுத்தி பார்க்காத. ஆஹா, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? ஏய், இன்னும் உனக்கு நல்லா தெரியணும். சொல்லு, இல்ல இன்னும் உனக்கு வேணுமா? பாத்தீங்களா சித்தப்பா எப்படி நடந்துக்கிறான்னு? இது ரொம்ப லேட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ வாடி. ரூபி வேண்டாம், யாரும் என்னை சமாதானப்படுத்த வேண்டாம். எனக்கு தெரியும் இதை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு. சூப்பர்ண்ண, இப்பதான் நீ நல்ல ஆம்பளை நிரூபிச்சிருக்க.
அபி அக்கா, பாட்டி, அபி அக்கா வந்துட்டாங்க. அபி அக்கா, நீ நல்லா இருக்கியாடா? ஆ அக்கா ஏன் வந்துட்டீங்க? கிளாஸ் இல்லையா உங்களுக்கு? இருக்கு. போகலல. எனக்கு என்ன கொண்டு வந்த? மைசூர் பாக்கா? அதுவா இல்ல வேறயா? பேக்ல இருக்குல்ல, எனக்கு தெரியும். அபி, என்னம்மா இந்த நேரத்துல? நீ வர்ற விஷயத்த சொல்லவே இல்ல. அபி, என்ன ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? அப்பாவும் மைனாக்காவும் எங்க பாட்டி? அது வந்து அப்பா தூங்குறாங்க, மைனாக்கா லெட்டர் போட போயிருக்காங்க. அபி, என்ன உனக்கு காலேஜ்ல லீவ் விட்டுருக்காங்களா? இல்ல, காலேஜுக்கு போகாம நீ ஏன் இங்க வந்த? நான் இனி காலேஜுக்கு போக மாட்டேன். என்ன, காலேஜுக்கு போக மாட்டியா? ஆமா, என்னடி ஆச்சு உனக்கு? ஃபீஸ் கட்டாததுனால என்னை ஹாஸ்டல்ல இருந்தும் காலேஜ்ல இருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. என்னால மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்க முடியாது. நான் இனி எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி. டாக்டர் ஆகணுன்ற கனவை நான் விட்டுட்டேன். அபி அக்கா, முருகா, அபி, இங்க வா. என்ன? சத்தம் போடாத, சொல்றேன் வா. வான்னு சொல்றேன்ல. வாமா இங்க. என்ன பாட்டி, அப்பா தூங்குறாங்க, தொல்லை பண்ணாதன்னு சொல்ல போறீங்களா? இல்லம்மா, இங்க நடந்தது என்னன்னு உனக்கு தெரியுமா? எதையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்பாவும் மைனாக்காவும் சொன்னதை நம்பிதான் நான் லாஸ்ட் டேட் வரைக்கும் ஃபீஸ் கட்டுவாங்கன்னு அங்க இருந்தேன். என்னால அதை கட்ட முடியல. அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னேன். அபி, இதெல்லாம் வேணும்னே நாங்க செய்யலம்மா. அவ்வளோ கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் அவமானப்பட்டிருக்க மாட்டேன்ல. இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணா, நீ சும்மா இருடா. என்ன கண்ணா, என்ன இங்க நடந்துச்சு? சொல்லுடா, என்ன இங்க நடந்துச்சு? பாட்டி, என்ன இங்க நடந்துச்சு? அது வந்து வேணாம், நான் அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன். அபி, இருமா. அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, இல்லனா அப்பா கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வேண்டாம்மா, அப்பா கிட்ட கேட்க வேண்டாம், நான் சொல்றேம்மா. அது வந்து அன்னைக்கு வந்து உங்க அப்பா அப்பா, நான் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த வேலையெல்லாம் ஒத்துக்காதீங்கன்னு. நீ தனியா கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்க முடியல. ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்து அபிக்கு 35,000 ரூபாய் இந்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள கட்டி ஆகணும். இல்லைன்னா
அதுக்கப்புறம் இங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? ஒன்னு மங்கல்ய பட்ட கொடுங்க, இல்லன்னா நான் கொடுத்த அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய கொடுத்துருங்க. ரெண்டுல ஒண்ணு எனக்கு கிடைச்சே ஆகணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.